Hello my dear students, in the video CBSE Great and Max Chapter 3 Exercise 3.2 based examples தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாகவே சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 4 பார்த்துடலாமா? சால்வ் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். 7x minus 15y equal to 2, x plus 2y equal to 3. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? அதாவது பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் அது, பேர்னு அது ரெண்டு. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் நேம் கொடுத்துக்கோங்க, ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 அப்படின்ட்டு. ஈக்குவேஷன் 2ல் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1x எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்காது. இப்போ பாருங்கள், பிக் எனி ஒன் ஈக்குவேஷன் அண்ட் ரைட் ஒன் வேரியபிள்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் another. எப்படி எழுதுறாங்கன்னு பார்ப்போமா? டேக் ஈக்குவேஷன் 2 ஃபார் ஈஸி சிம்பிளிஃபிகேஷன். எதுக்காகனா இங்கே 1x ஆர் 1y இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஒரு வேல்யூ, அதாவது எக்ஸ் டேர்ம்ஸா இல்லைனா ஒய் டேர்ம்ஸா ஏதோ ஒரு மட்டும் வச்சு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y = 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம், இல்லைனா ஒய் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிடணும். இப்போ பாருங்க, ஈஸியாக இருக்கு பாருங்க. எக்ஸ் வந்து 1x இருக்கனால மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், ஏன்னா இல்லைனா ஃப்ராக்ஷனில் வந்துடும் அதுக்காக. ஸோ இதில் பாருங்கள், 3 - 2y இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஈக்குவேஷன் 2.1 நேம் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஈக்குவேஷன் 3ன்னு கூட நேம் கொடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ இந்த எக்ஸை நம்ம வந்து ஒரு டேர்ம் கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து இன்னொரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 2 தான் வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 2.1 இன் ஈக்குவேஷன் 1 இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ். ஏன்னா எக்ஸுக்கு தான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து எல்லாமே ஒய்யாக மாறிடும் பார்த்தீங்களா. அப்போ நமக்கு ஒய் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்கள், 7x minus 15y equal to 2. அப்புறம் இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸில் தான் வந்துட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 2.1 சொல்லிட்டு 7 × 3 - 2y. அந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். minus 15y equal to 2, அதை அப்படியே எழுதிக்கணும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி 7 உள்ள மல்டிபிள் பண்ணி கொண்டு வரணும். 7 3s are 21 minus 7 2s are 14 into y இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிக்கணும். minus 15y equal to 2. நெக்ஸ்ட்டு 21 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, ஏன்னா ப்ளஸ் 21 அந்த பக்கம் போகும்போது -21 ஆயிரும். இங்கே -14y -15y ரெண்டும் சேம் சிம்பிள்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? சேம் சிம்பிள்னா ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சிம்பிள்னா சப்ராக்ட் பண்ணணும், கிரேட்டர் வேல்யூ சைன் போடணும். ஆட் பண்ணுங்கள். 14 and 15 ஆட் பண்ண வரும் 29 வரும். கிரேட்டர் வேல்யூ சைன் வந்து -29y equal to 2 - 21. இங்கே கிரேட்டர் வேல்யூ சைன் வந்து என்னது? 21 தான் இருக்குது, நெகட்டிவ் சைனு. அதுக்கப்புறம் 2 - 21 + 2 - 21 ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனால் மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் -19 வருது. ஸோ y equal to -19 டிவைடட் பை -29. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ஆப்போசிட் சைட் போகும்போது என்ன ஆகும்? டிவிஷன் ஆகும். அதனால் -29 இங்கே வந்து டிவிஷனில் கொண்டு போகும்போது, மல்டிப்ளிகேஷன் கொண்டு வரும்போது மைனஸ் வேல்யூவோடு சேர்த்து எழுதணும். மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸோட சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? -19 -29 இருக்க மைனஸ் கேன்சல் ஆயிரும். 19/29. இது எந்த டேபிளையும் சிம்பிளிஃபை ஆகாது. ரெண்டுமே வந்துட்டு என்ன நம்பர்? ப்ரைம் நம்பர்ஸ் ஆஃப் அப்படியே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்படியே சப்ஸ்டிடியூட்டிங் y equal to 19/29 இன் ஈக்குவேஷன் 2.1. 2ல் பண்ணாலும் சரி, 2.1 பண்ணாலும் சரி, அதே ஆன்சர் தான் வரும். x equal to 3 - 2y தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷன். x equal to 3 - 2 into yக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை y பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். y இருக்க இடத்த என்ன பண்ணணும்? 19/29 சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். x equal to 3/1 minus 2 × 19 இருக்குல்ல, 2 × 19 என்னது? 38. ஸோ 30 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 38/29. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள்? எல்சிஎம் எடுங்க. ஏன்னா இங்கே 3/1 ஒன்றுமே இல்லைனா 1ன்னு எடுத்துக்கோங்க டினாமினேட்டரில். இங்கே வந்து 29 இருக்குது. ஓகேவா? ஒரு ஹோல் நம்பரோ ஒரு ஃப்ராக்ஷனோ இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகும்? 29 தான் வரும், ஏன்னா ப்ரைம் நம்பர். ஸோ அதனால் இன்னொரு நம்பரோட × 1 × 29. இங்கே 29 பண்ணுறதுனால என்னது? மேலேயும் 29ஆல் மல்டிபிள் பண்ணணும். கரெக்டாக கீழே என்ன வேல்யூவால் பண்ணுறோமோ அதே நியூமரேட்டர்லையும் பண்ணணும். ஸோ அப்போ 3 × 29 வந்து என்ன வருது? 87 வருது. ஸோ இங்கே நிறைய சப்ராக்ஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ 87 - 38/29. அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ண வருது 87 - 38 சப்ராக்ட் பண்ண வருது 49. அப்புறம் கீழே டினாமினேட்டர் என்ன இருக்குது? 29. ஸோ 49/29 தான் உங்களுடைய எஸ் வேல்யூ. ஸோ ஃபைனலாக உங்களுடைய எக்ஸ் வேல்யூ வந்து என்னது? 49/29. ஒய் வேல்யூ வந்து என்னது? 19/29. உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கா, நீங்கள் பண்ணது கரெக்டாக தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்காக நீங்கள் வந்து வெரிஃபிகேஷனுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்க ஈக்குவேஷனில் 2 வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வர வேல்யூ வந்து, அதாவது RHS LHS equal to RHS
RHS ரெண்டு பக்கமும் சேமாக ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணது கரெக்டு. அதுக்காக இப்போ ஒரு ஈக்குவேஷன் 2 எடுத்துருக்கோம். x + 2y = 3. இப்போ LHSல எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, அந்த எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் வேல்யூ, ஒய் இருக்க இடத்துல ஒய் வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு என்ன கிடச்சிச்சு நமக்கு 49/29 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்னது 19/29 = 3. ஓகேவா? ஸோ 49/29 ப்ளஸ் 2 இன்ட்டு 19 என்னது 38. 38/29 = 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை நீங்கள் வந்து கீழே வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கனால மேலே டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 49 + 38 என்னது 87. 87/29 = 3. 29 டேபிளில் 3 டைம்ஸ் வந்து என்னது உங்களுக்கு இந்த 87 வரும். ஏன்னா 29 × 3 சார் பண்ணி பாருங்கள் 87. ஸோ 29 வந்து கேன்சல் பண்ணி 3 டைம்ஸ் போகும். ஸோ LHS RHS வந்து சேமாக இருக்கா? ஸோ LHSம் 3 RHSம் 3 இப்படி சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டு. ஸோ எக்ஸ்க்கு நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ 49/29, ஒய்க்கு 19/29. ஸோ ஃபைனலாக கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டுனப்போ ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு போட்டுருணும். ஓகேவா? சம்டைம்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, வெரிஃபை அது தேவைப்படாது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக. எக்ஸாம்பிள் 5 வந்துட்டு வேர்ட் ப்ராப்ளம்லேருந்து எப்படி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கப்புறம் அது எப்படி சால்வ் பண்ணணுன்றது தான் மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ராக்கலி கிராஃபிக்கலி 2 வித மாதிரியும் பண்ணணும். இது வந்து வேர்ட் ஈக்குவேஷன் நல்லா புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அகோனா வந்துட்டு பாஸ்ட்டு, ஃப்ரம் நவுனா இனிமேல் நடக்க போகிறது ப்ரெசென்ட். ஓகேவா? ஆஃப்டாப் டெல்ஸ் இஸ் டாக்டர் 7 years ago I was 7 times as old as you were then. Also 3 years from now I shall be 3 times as old as you will be. Isn't it interesting? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம தான் சம்ஸ் போட்டு பார்க்கும்போது தான் தெரியாது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனா ஸ்ட்ரகிள் ஆவீங்களான்ட்டு. ரெப்ரசன்ட் திஸ் சிச்சுவேஷனை வந்து அல்ஜிப்ரைக்கலி அண்ட் கிராஃபிக்கலி பை த மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். இது வந்து நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்தாலும் ஓகே தான், இல்லைனா எஸ் அண்ட் டி எடுத்தாலும் ஓகே தான். ஓகேவா? அஃப்தாபோட ப்ரெசன்ட் ஏஜ் அந்த எஸ்ன்னு இருக்க 7 yearsனால நம்ம வந்து எஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். டாக்டர்ஸோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து நம்ம TS 3 years from now அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே. ஸோ அதனால் வந்து சும்மா கெஸ் பண்ணி 3 years கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 7 years ago and 3 years from now இந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி வந்து சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி அந்த 3 times தான் இது மல்டிப்ளிகேஷன், டைம்ஸ்னால என்னது மல்டிப்ளிகேஷன். ஸோ 3 times 7 times. அகோனா முன்னாடி, அதாவது பாஸ்ட்டு, நவுனா இப்போ ப்ரெசண்ட்டில். இப்போது கொஸ்டின்லேருந்து என்ன எடுத்திருக்காங்க, அஃப்தாப்போட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். டாக்டர்ஸோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து TS ஆர் ஒய். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். I was 7 times as old as you were then. ஓகேவா? அதாவது 7 years ago அப்படின்றதுனால எப்படி எடுத்திருக்காங்க, S-7, டாக்டரோட ஏஜ் வந்து T-7. 3 years from now, அதுக்கு வந்து ஃப்ரம் நவுனா இனிமேல் நடக்க போகுது. 3 years from now இனிமேலேருந்து இப்போத்துலேருந்து 3 years கழிச்சு. அப்போது அஃப்தாப்போட ஏஜ் வந்து S+3, டாட்டோட ஏஜ் வந்து T+3. ஓகேவா? அக்கார்டிங் டு கொஸ்டின் அல்ஜிப்ராக்கா எப்படி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா S-7 = 7 times, அதாவது 7 × T-7. ரீட் பண்ணுங்க. 7 years ago I was 7 times as old as you were then. அப்போ அந்த டைமில் 7 years ago நானது S-7 ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. 7 times of T-7, அதாவது 7 timesனால் 7 × T-7. அப்போ நீ வந்து என்னோட 7 years வந்து அகோ வந்து கம்மியாக இருப்பேன், அதாவது T-7 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, S-7 = அதாவது அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் படி மல்டிபிள் பண்ண வேண்டியதுதான். அதே மாதிரி தான் செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு பார்க்கலாமா. ஆல்சோ 3 years from now, அதாவது 3 yearsனா இப்போத்துலேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ S+3 ப்ரெசென்ட்னால சொல்லியிருக்கேன். S+3னா இனிமேல் பாசிட்டிவாக போகிறது வந்து +3 எடுத்திருக்காங்க. I shall be 3 times as old as you will be. ஓகேவா? அதனால தான் இந்த சென்டென்ஸை என்ன பண்ணியிருக்காங்க, 3 times இதோட அதிகமாக இருக்காது. ஸோ S+3. ஓகேவா? அப்போ ஏஜ் += 3 times of T+3. ஓகேவா? திருப்பி ஒரு 7 yearsோ திருப்பி எவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வரப்போகுது. கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். S+3 = 3 times of 3 × T+3. ஸோ இப்போ எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள். S+3 = 3T, அதாவது 3 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணுறாங்க. 3T + 9 கிடைக்குது. அப்புறமேட்டு வந்து எப்படி பண்ணுறாங்க, வேரியபிள்ஸ்லாம் தனியாக பிரித்து எழுதுங்க, கான்ஸ்டன்ட்ஸ்லாம் தனியாக பிரித்து எழுதிக்காங்க. வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. இங்கே ப்ளஸ் வந்து இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிடுது. ஸோ S-3T 9, இங்கே +3 வந்து இந்த பக்கம் போகும்போது -3 ஆகிடுது. ஈக்குவேஷன் 2 பாருங்கள். S-3T = என்னது 9 - 3 வந்து என்னது 6. ஏன்னா +9
-3 ரெண்டோ டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸு அதனால் சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க, கிரேட்டர் வேல்யூ சைன் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? கண்டிஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம். a1/a2 b1/b2 c1/c2 கண்டிஷன் செக் பண்ணுவோம்ல. ஸோ 2 ஈக்குவேஷனில் கிடச்சிருக்க வேல்யூவும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து என்னது 1/1 ஈக்குவல் டு -7/-3 -42/6. இது வந்து 42/6 மட்டும் ஒரே டேபிளில் கேன்சல் ஆகும். என்னது 7 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் எந்த ஈக்குவேஷனுமே வந்து சேமாக இல்லை. ஓகேவா? எதுவுமே சேமாக இல்லைனாலே என்னது a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2 இஸ் நாட் ஈக்குவல் டு c1/c2னாலே என்னது இன்டர்செக்டிங் லைன்ஸ் கண்டிப்பாக வரும். கிராஃபிக்கலாக சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி சப்ஸ்டியூஷன் மெத்தட் பை அல்ஜிப்ரைக்கலி சால்வ் பண்ணி கொண்டு வந்துடலாம் சப்ஸ்டியூஷன் மெத்தடில். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடானது s ஈக்குவல் டு 6 + 3t இன் ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷன் 2லேருந்து டிரைவ் பண்ணி s ஈக்குவல் டு 6 + 3t. ஓகேவா? அதாவது 3t அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. ஸோ -3t வந்து இந்த பக்கம் போகும்போது +3t ஆயிடுது. அதை வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஈக்குவேஷன் 1 வந்து என்னது s - 7t ஈக்குவல் டு -42. s இருக்கிற இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணுறாங்க? 6 + 3t எழுதிட்டாங்களா? அப்புறம் -7t ஈக்குவல் டு -42. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதை ஜஸ்ட்டு பேரன்சிஸை ரிமூவ் பண்ணி அப்படி எழுதியிருக்காங்க. எழுதிட்டு இங்கே +3t -7tன்ற வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா? வேரியபிள்ஸ் தான் அது டீன்ற தான் இங்கே வேரியபிள், வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கிறது வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போது +3t -7t வந்து என்னது -40 ஆயிடுது. ஏன்னா ஒரு ரெண்டோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணுறோம், கிரேட்டர் வேல்யூ சைன் பண்ணுறாங்க, அதனால் -40. இங்கே +6 வந்து அந்த பக்கம் போகும்போது -6 ஆயிடுது. இப்போ பாருங்கள் ரெண்டும் சேம் சிம்பிளாக இருக்குது. சேம் சிம்பிளாக என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கிரேட்டர் வேல்யூ சைன் தான் பண்ண போகிறோம். ஆட் பண்ண என்ன வருது? 42 and 6 பண்ணிங்கன்னா 48 வருது. கிரேட்டர் வேல்யூ சைன் வந்து என்னது 42, அதனால் மைனஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு t ஈக்குவல் டு -40 இருக்குது பார்த்தீங்களா? -4 இன்ட்டு டீயை வந்து -4 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஆப்போசிட் சைட் போகும்போது டிவிஷனில் வந்துடுது. டிவிஷனில் வந்தனால -4 அப்படியே எழுதியிருக்கும். ஸோ -4ல் 48 வந்து 12 டைம்ஸில் வருது. மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ t ஈக்குவல் டு 12 சொல்லி டாக்டரோட ஏஜ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டீயை வந்து t ஈக்குவல் டு 12ன்றது வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 சப்ஸ்டியூட் பண்ண சரி, 2 சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக வந்து ஈக்குவேஷன் 2வே எடுத்திருக்கோம். ஓகேவா? s ஈக்குவல் டு 6 + 3t, அதாவது சப்ஸ்டிடியூட்டிங் t ஈக்குவல் டு 12 இன் ஈக்குவேஷன் 2. இப்போ பாருங்கள் s ஈக்குவல் டு 6 + 3t இருக்கா? அதில் t இருக்கிறதுல அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். s ஈக்குவல் டு 6 + 3 × 12. அப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 × 12 வந்து என்னது 36. s ஈக்குவல் டு 6 + 36. 6 + 36 வந்து என்னது 42. ஸோ s ஈக்குவல் டு 42. ஆஃப்தாபோட ஏஜ் வந்து என்னது 42. அதாவது ப்ரெசென்ட்டில் t வந்து என்னது டாட்டரோட ஏஜ் வந்து 12, எஸ்ஸோட ஏஜ் அதாவது ஆஃப்தாபோட ஏஜ் வந்து 42. வெரிஃபிகேஷன் கூட நம்ம பண்ணிடலாம். அது வந்து உங்களுக்கு செக் பண்ணணும், நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிறது கரெக்டானு செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். s ஈக்குவல் டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 6 + 3t எடுத்திருக்கேன். s வந்து என்னது 42. ஓகேவா? ஸோ 6 + 3 × t, டீயோட வந்து என்னது 12. ஓகேவா? 3 × 2 12 6. அப்போ இங்கே வந்து பாருங்கள் 42 ஈக்குவல் டு 42. ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டான வேல்யூ, கரெக்டான சப்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட்டு கிராஃபிக்கலாக ட்ரை பண்ணலாமா? அப்போது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. s - 7t, அதாவது எஸ்ஸை வந்து எக்ஸாகவும் டீயை வந்து ஒய்யாகவும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஈக்குவல் டு -72. நெக்ஸ்ட்டு -70, அதாவது ஒரே வேல்யூவாக நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒய் ஈக்குவல் டு அந்த பக்கம் எல்லாமே எக்ஸை கொண்டு போகிற மாதிரி இங்கே நமக்கு டீ தான் நம்ம ஒய்ன்னு எடுத்துருக்கனால டீயை இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடணும். ஓகேவா? அப்போது எஸ் வந்து அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிரும்? -s ஆயிடுச்சு. இங்கே டீ வந்து என்னது t ஈக்குவல் டு -42 -s டிவைடட் பை -7. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகிடுச்சா? ஸோ மைனஸை வந்து மேலே வந்து மைனஸை காமனாக எடுத்துக்கோங்க. நியூமரேட்டரில் -42 -s இருக்கிற மைனஸை வெளியே காமனாக எடுத்துக்கிட்டாங்க. 42 + s ஆகிடுது. இங்கே கீழே மைனஸ் இருக்குது -7. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிட்டு வெறும் நம்ம ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? t ஈக்குவல் டு 42 + s டிவைடட் பை 7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்லேயே வந்துட்டு பாருங்கள், நம்ம 2 வேல்யூ போட்டாலும் நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஒன்று வந்து அதை 0 வர மாதிரி பண்ணணும், இல்லைன்னா நம்ம 0 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். கீழே வந்து 42 வந்து 7 டேபிளில் போகும். ஓகேவா? அப்போ எஸ்ஸை வந்து நம்ம 0ன்னு போட்டு ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 42 + 0 டிவைடட் பை 7. அப்போது 42/7 வந்து என்னது 6 டைம்ஸ் கிடைக்குது. அப்போ t வந்து 6.
அதாவது நம்ம ஒய் வந்து 6 கிடச்சிருக்கு. 0 எக்ஸாக இருக்கும்போது நமக்கு ஒய் வந்து என்னது 6. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன வேல்யூ போட்டால் வந்து நமக்கு வந்து 7 டேபிளில் போவோம். 7 கூட போடலாம். ஏன்னா 7 டேபிளில் இருக்கிறனால நம்ம 7 டேபிளில் போகுதுன்ற பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன போடுறாங்க, 7 போட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ 42 + 7 வந்து என்னது 49 வந்து 7 டேபிளில் 7 டைம்ஸ் போகும். ஸோ அந்த ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சா. இப்போ நமக்கு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஈக்குவேஷன் 1லேருந்து. இப்போ நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 பாருங்க. எஸ் மைனஸ் 3t = 6 அது மைனஸ் 3t வச்சுட்டு 6 - எஸ் அந்த பக்கம் கொண்டு போயாச்சு. இங்கே t = 6 - 3 டிவைடட் பை -3. ஏன்னா இங்கே மைனஸ் டிவிஷன் கொண்டு போகும்போது அப்படி தான் கொண்டு போகணும். இப்போது டி ஆர் ஒய், நம்ம டி எதாவது ஒய்னு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்புறம் இதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு எஸ் வந்து 0 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்னொன்று வந்து என்னது ஒய் வந்து 0 வர மாதிரி ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்போது இங்கே 3 டேபிளில் 6 போகும். அதனால் அங்கே வந்து பக்கத்தில் 0 எஸ் வந்து 0 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறாங்க. உங்களுக்கு வந்து 2 கிடச்சிருச்சு. ஓகேவா, -2 கிடச்சிருக்கு. ஏன்னா கீழே -3 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் அங்கேயே மேலேயே வந்து எங்கள் வேல்யூ வந்து 6/-3 வந்து என்னது -2 வந்து சால்வ் பண்ணால். ஓகேவா, ஏன்னா 3 டேபிளில் 6 வந்து 2 டைம்ஸ் போகும். அதனால் ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, t = 6 என்ன வேல்யூ போட்டால் அவங்க 0 வரும்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ 6 இருக்கனால இன்னொரு வேல்யூ என்னது 6 போட்டால் தான் 0 கிடைக்கும். ஸோ 6 - 6 0, 0/3 0. அதனால் தான் உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து என்னது 0ன்னு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம ஈக்குவேஷன் 1லேருந்து 2 வேல்யூ, ஈக்குவேஷன் 2லேருந்து 2 வேல்யூ கிடச்சிருச்சு. கிடைச்ச வேல்யூ வச்சு கிராஃப் ப்ளாட் பண்ணுங்கள். கிராஃப் ப்ளாட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரெண்டும் மர்ஜ் ஆகி எக்ஸ் ஷேப்பில் வந்துட்டு ஒரு இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் நம்மளோட அந்த வேலிட் பாயிண்ட். ஓகேவா, அதுதான் இங்கே கிடச்சிருக்க வேல்யூ பாருங்கள். 42,12 தான் வந்து நம்மளோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு சார். Example 6. In a shop, the cost of 2 pencils and 3 erasers is ₹9 and cost of 4 pencils and 6 erasers is ₹18. Find the cost of each pencil and each eraser. ஓகேவா, இப்போ சொல்யூஷன் எடுக்கும்போது பென்சிலை எக்ஸாகவும் பெண்ணை வந்து ஒய்யாகவும் எடுத்திருக்கோம். இந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம்ட் ஆர் 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு 2 பென்சில்ஸ் அண்ட் 3 எரேசர்ஸ், அதாவது 2x and 3y. ஏன்னா பென்சில் வந்து எக்ஸ், எரேசர் வந்து ஒய் இல்லையா. ஸோ 2x + 3y = 9, அதாவது ₹9. நெக்ஸ்ட்டு 4x + 6y = 18. அந்த ஈக்குவேஷன் கொஸ்டின்லேருந்து ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. 2 ஈக்குவேஷன் நம்ம அந்த A1/A2, B1/B2, C1/C2 போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அது கூட பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து கிராஃபிக்கலி அப்படின்னு சொல்லலை. அதனால் நமக்கு அது தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு போயிடலாம். டேக் ஈக்குவேஷன் 2 ஆர் ஈக்குவேஷன் 1. ஓகேவா, என்ன எடுத்தாலுமே நமக்கு வந்து ஃப்ராக்ஷனில் தான் ஆன்சர் வரும். ஏன்னா 1x ஆர் 1y இருக்க மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஈக்குவேஷன் 2 எடுத்துருக்கோம். 4x + 6y = 18. நெக்ஸ்ட்டு 4x ஏதோ ஒரு ஒய்யோ எக்ஸோ எதுனாலும் எடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். நான் இதில் வந்துட்டு ஒய்க்கு வந்து இந்த பக்கம் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஏன்னா ஒய் வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ மற்ற எல்லாமே அந்த பக்கம் கொண்டு வந்துடணும். 4x அந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. 18 - 4x = 6y இருக்கா. ஸோ y = 18 - 4x / 6. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா என்னது டிவிஷனில் ஆயிரும். ஓகேவா, அப்போது நமக்கு ஃபைனலாக ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. என்னது y = 18 - 4x / 6 கண்டுபிடிச்சிச்சு. அப்போ அதை வந்து நம்ம இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்த ஈக்குவேஷனே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x + 3y = 9. ஸோ ஈக்குவேஷன் 1 எடுத்தாச்சுல, அது 2x + 3y = 9 எடுத்தாச்சு. அதில் 3 இன்ட்டு அந்த ஒய் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 2x + 3 இன்ட்டு 18 - 4x/6 இருக்குல்ல, அந்த ஒய் இருக்கிற இடத்துல அப்படியே அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் = 9. அப்புறம் 2x + அந்த 3 இங்கே பாருங்கள், வெளியே வந்து 3 இருக்குது, இங்கே கீழே டினோமினேட்டரில் 6 இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஸோ அதனால் 3 வந்து 6 வந்து 2 டைம்ஸ் போகுமா. அதனால் 3 6 கேன்சல் பண்ணி 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2x + 18 - 4x / 2. எல்சிஎம் வராத மாதிரி பார்த்துக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், 18 4 வந்துட்டு 2 டேபிள்ஸில் போகும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, 2 வெளியே காமனாக எடுத்துட்டேன்னா 2 டேபிள் எத்தனை டைம்ஸில் 18 வரும், 9. அதனால் 9 போட்டிருக்காங்க. 4 வந்து 2 டைம்ஸில் போகும். ஸோ 2 2s are 4ல், அதனால் வந்து 2 காமனாக எடுத்துட்டாங்க. ரெண்டுமே 2 டேபிளில் போகும், 18 4. அப்புறம் 2 வெளியே எடுத்துகிட்டு டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. 2 2. இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஒரே ஈக்குவேஷனாக ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஃப்ராக்ஷனில் எதுவும் இல்லை. ஃப்ராக்ஷனில் எதுவும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எல்சிஎம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால்
அப்புறம் இதில் பாருங்கள் வேரியபிள்ஸே நமக்கு கிடைக்கல. ஏன்னா +2x -2x ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் சேம் இது இருந்துச்சுன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. வெறும் 9 = 9 மட்டும் தான் இருக்குது. அப்போது இது என்ன அர்த்தம்னா திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஹவெவர் we do not get a specific value of x as a solution. ஓகேவா? அது நம்ம ஃபைனலாக எப்படி எழுதணும்னா therefore we cannot obtain a specific value of x. So equation 1 and 2 has infinitely many solutions. அதாவது linear equations. நமக்கு x and y values சொல்லணும்னா இது மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். Next question, example 7. Two rays are represented by the equations x plus 2y minus 4 equal to 0 and 2x plus 4y minus 12 equal to 0. Will the trains cross each other? ரெண்டும் கிராஸ் ஆகுமா, அதாவது இன்டர்செக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இன்டர்செக்ட் ஆகுமா, அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக பேரலாக அது மாதிரி போகுமான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது நம்ம A1 B1 A1/A2 B1/B2 C1/C2 இந்த மாதிரி ஈக்குவேஷன் போட்டு நமக்கு பாதி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதிலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் நம்ம வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணி 1/2 இருக்கா, அப்புறம் 2/4 இருக்குது, 4/-4/-12 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நமக்கு ஃபைனலாக வந்து 1/2 = 1/2 இஸ் நாட் ஈக்குவல் டு 1/3 வருது. அப்படி வந்துச்சுன்னா எனது பேரலல்னா இது ரெண்டுமே கட் ஆகாமல் ரெண்டுமே கிராஸ் ஆகாமல் பேரலாக போகும். இன்டர்செக்ட்னா தான் கட் ஆகும். ஸோ இதிலே நமக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஈக்குவேஷனை போட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளமில் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பாருங்கள் 1x + 2y - 4 = 0 இருக்குல்ல. இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கும்போது நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 1x இருக்கிறதுனால அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே அந்த பக்கம் ஒய்யை அண்ட் கான்ஸ்டண்ட்டாக அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஏன்னா ஈஸி சிம்பிளிஃபிகேஷனுக்காக டேக் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு x + 2y - 4 = 0. எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு -4 அந்த பக்கம் நெக்ஸ்ட்டு அனதர் சைட் போகும்போது ப்ளஸ் ஆயிரும். +2y வந்து நெக்ஸ்ட்டு சைட் போகும்போது -2y ஆயிரும். அப்போ x = 4 - 2y இருக்கா. இதை வந்து நம்ம இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 2 என்னது 2x + 4y -12 = 0 இருக்குல்ல. அதில் தான் நம்ம இப்போ இந்த எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். சப்ஸ்டிடியூட்டிங் எக்ஸ் இல்லைனா x = 4 - 2y இன் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் அதை கரெக்டாக நம்ம எழுதணும். 2x + 4y - 12 = 0 2 × x இருக்கிறதுல தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். x இருக்கிறதுல என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? x = 4 - 2y இருக்குல்ல. ஸோ அந்த 4 - 2y ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரே வேரியபிளாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ தான் நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 × 4 - 2y இருக்குல்ல. அதை வந்து 2 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 4s are 8 2 2s are 4 and into y இருக்குல்ல. அதனால் 4y + 4y - 12 = 0. ஸோ இங்கே வேரியபிளே கேன்சல் ஆயாச்சு. +4y - 4y கேன்சல் ஆகிடுச்சுல்ல. அப்போ 8 - 12 = 0. 8 - 12 வந்து என்னது -4. என்ன கிரேட்டர் வேல்யூ சைன் இருக்குது பார்த்தீங்களா. 8 - 12 வந்து என்னது -4 = 0. LHS இஸ் நாட் ஈக்குவல் டு RHS. அப்போ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போனா நம்ம வந்து கிராஃபிக்கலாக இமேஜின் பண்ணுங்கள். அதை டேப்லர் காலம் பண்ணும்போது 2 வேல்யூ காமனாக வருமா. அப்போ தான் நமக்கு இன்டர்செக்ட் பாயிண்ட் வரும். இதை நமக்கு அப்படி வரல. அதனால தான் நமக்கு வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் a false statement. Therefore the equations do not have a common solution to intersect. ஏன்னா எக்ஸ் மாதிரி வரும்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கணும். 2 வேல்யூலையும் 2 டேப்லர் காலமையும் 2 ஈக்குவேஷனையும் எடுக்கும்போது அப்படி வரல. ஸோ தட் 2 rays will not cross each other. இந்த மாதிரி நிறைய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.